கனடால ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும். கன்னடத்துல ப்ரொபோஸ் பண்ண சொன்னா எப்படி சார் ப்ரொபோஸ் பண்ணுறது? நான் கன்னட படமே பார்க்க மாட்டேன் சார். இதற்கு இது பதில் இல்லையே. எல்லி ஊட்ட மாத்திரி. ஊட்ட மாத்திரினா வீடு மாத்துவங்கறாரா? இல்ல சார். எள்ளி ஊட்ட மாட்டீரா, எங்க போய் சாப்பிடுவீங்கன்னு கேட்டாரு சார். இங்க இதலே இருந்தா இருக்கக்கூடிய செக்மெண்ட் என்னன்னா மாப்பிள்ளங்க முழுக்க தமிழ்நாட்டு பசங்க. அவர்களுடைய மனைவிமார்கள் வெவ்வேறு மாநிலத்தை வெவ்வேறு மொழியைச் சேர்ந்தவர்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. இங்க நிறைய பேர் எல்லாமே வேற மாநிலம் இல்ல. எல்லாருக்கும் எவ்வளவு தமிழ் தெரியும்? எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். உங்களுடைய நடைமுறையில இது சடங்கு இருக்கு, இது என் கணவருக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு யாருக்காவது இருக்கா? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார். அவர் மாப்பிள்ள மாதிரி குதிரையில உட்காந்து வரணும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆந்திரால வந்து மாப்பிளைக்கும் சேர்த்து திலக்கம் வைப்பாங்க சார். அந்த மாதிரி வச்சிருந்த அழகா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வாங்க வச்சு விடுங்க. மாட்டிக்கிட்டியா? என்ன மனுஷன்? ஓகே, வேற ஏதாவது என் வீட்டுக்காரருக்கு இது செஞ்சு பார்க்கணும், எனக்கு இந்த ரிச்சுவல்ஸ் செய்ய முடியல அப்படின்னு வருத்தம் இருக்கவங்க செஞ்சலாம். வா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் உங்க மனைவியை வாழ்த்தி பேசுங்க. నేను உன்னை ప్రామిస్తాను. இல்ல வேண்டாம் சார், மலையாளத்துல கொல்றாங்க. ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா? ஹிந்தி பேசணும்னு அவர் ரொம்ப ஆசை சார், அவரால பேசவே முடியல. நானும் ஒதுங்கி நிக்கிறேன், முடியாம தேவையில்லாம என்னதுக்குள்ள இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லது. உங்க தாய்மொழி எது? ஹிந்தி தான் சார், போஜ்பூரி பேசுவோம் வீட்ல. போஜ்பூரி தான் உங்களுடைய தாய்மொழி இல்லையா? ஆமா சார். அப்புறம் எப்படி ஹிந்தி உங்க தாய்மொழிங்கிறீங்க? போஜ்பூரி தான். ஓகே, இவர் போஜ்பூரியில பேசலன்னு வேணா வருத்தப்படுங்க. ஏங்க ஏதாவது போஜ்பூரியில பேசுங்க. போஜ்பூரியில் எதுவும் தெரியாது சார். நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும், சொல்லுங்க போஜ்பூரியில. हम तोहरा साथ 100 साल जिए चाहिए. உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. हम तोरा सा 100 साल 100 साल ஜியே சாஹில இதை சொல்றதுக்கே 100 வருஷம் ஆயிரம் போல் இருக்கேம்மா. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா இந்த விஷயம் மட்டும் இன்னும் ஒத்து வரல. சார் சாப்பிடுற விஷயம் சார். வீட்ல இட்லி சாப்பிட்டு வெளியில போய் திருப்பி ஹோட்டல்ல கூட இட்லி தான் சாப்பிடணும்னு விரும்புவாரு. இன்னைக்கு காத்தால டிஃபன் பண்ணுவாங்க சார். அந்த டிஃபன் திருப்பி ரொட்டேஷன் வரதுக்கு வந்து 30-40 நாள் ஆகும் சார். என்ன கொடுமை சார். இப்போ 30 நாளைக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க? சார் இட்லி, ரவா இட்லி, தோசை, மசால் தோசை, ரொட்டி, ராகி பிள்ளாவளಗಳು, ரெகுலர் பூரி, பாலக் பூரி, மைதா பூரி, சோலா பத்தூரா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் டெல்லியில இருந்ததால பரோட்டாஸ், ஆலு பரோட்டா, மூலி பரோட்டா, கோபி பரோட்டா, இன்னும் முடியல, இருக்கு. மேத்தி பரோட்டா, மட்டர் பரோட்டா. இதெல்லாம் முடிச்சுதான் இட்லி வருமா? அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வெரைட்டியா மனைவி செஞ்சு தரலன்னு வருத்தப்படுறது உங்களுக்கு நடுவுல இட்லி செய்யலைங்கிறது உங்க பிரச்சனை. சாப்பிட வரீங்கப்பா. என்னமா சாப்பிடு? பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. பாவக்காய் குழம்பா? ஐயோ போடு. நான் அடிச்சு கொல்லுறேன். கார குழம்பு சார், அது சாப்பிட்டாவே பிடிக்க மாட்டேது சார். அது புளி ஊத்தி புளிப்பா இருக்கு. எது சாப்பிட்டாலும் புளிப்பா இருக்கு சார். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமா? தெரியும் சார். உங்க வீட்டுக்காரரை பார்த்து என் உயிரில் கலந்தவனே சான்ஸ்கிரிட்ல சொல்லுங்க. என்ன அவ்வளவு வராது, என் உயிரில் கலந்தவன். ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, நான் தமிழ் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு தமிழ் செகண்ட் லாங்குவேஜா எடுக்கலன்னு சொல்றீங்க. மாறா பிரெஞ்சு எடுக்கிறீங்க. பிரெஞ்சு மட்டும் உங்களுக்கு தெரியுமா என்ன? சத்தியமா தெரியாது சார். இல்ல அப்ப இந்த சமாதானத்தை என்ன எத்தனை வருஷம் சொல்லுவீங்க அம்மாக்கெல்லாம்? ஏய், நான் 1000 வாட்டி பண்ணுவேன், எனக்கு உறக்கமே இல்ல சாரே. நீங்க தமிழ்நாட்டு மருமகளா இருக்கீங்க, உங்களுக்கு இங்க இருக்க எந்த நடைமுறை பிடிச்சிருக்கு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இது என்னமா அது? மூலி பரோட்டா. மூலி பரோட்டா? முள்ளங்கி. ஓ, முள்ளங்கில பரோட்டா செய்வீங்களா? ஆமா. புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு வந்து 75% கன்னடா பேச தெரியும். ஆனா வந்து எங்க ரிலேஷன் சைட் வந்தாரு அப்படின்னா ஈகோயிசம், நான் வந்து தமிழ் தான் பேசுவேன், கன்னடா பேசவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்டபனா இருப்பாரு. சார் அது பர்టిక్యులர் ரீசன் எதுவும் இல்ல சார். சாரி அதுக்கு. சரி, அப்ப மன்னிப்பு கன்னடத்துல கேளுங்க சார். ஒரு டைம் சொல்லுங்க சார். கன்னடம் தெரியல, மன்னிப்பு காணும். மன்னிப்பு. யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு துபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. என்ன டிமாண்ட் தலைவட்ட? ஃபங்க்ஷனுக்கு போனா சாப்பிட்டு கைக்கு வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. வேற கல்யாணத்துக்கு போறோம். விஷயம் புரிஞ்சுங்க. நீங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த தமிழ் பசங்கள்ட்ட பார்க்கல ஜாலியா இருப்பாங்க, ஆனா உங்க கெரியர் லைஃப்ல உள்ளுக்குள்ள ரொம்ப சீரியஸா தான் இருப்பாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.